தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களால் ஃப்ளைட் மோட் ஆனில் வச்சுக்கிட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண தெரியுமா? அப்படி தெரியலன்னு இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள். ஃப்ளைட் மோட் ஆனில் வச்சுக்கிட்டு இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு லைவ் டெமோவோட காட்ட போகிறோம். ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளைட் மோட் ஆன் செய்தால் நெட்வொர்க் கிடைக்காது என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இனி ஃப்ளைட் மோட் ஆன் செய்யப்பட்டிருந்தாலும் நாம் தாராளமாக இன்டர்நெட் பயன்படுத்தலாம். அது எப்படி என்று யோசிக்கிறீர்களா? இன்று இந்த பதிவின் மூலம் அதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் வெற்றிகரமாக 500 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு மொபைலில் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் மோடில் போடுங்க. இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ஏரோப்ளைன் மோடில் போடணும். ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட டயல் பேடுக்கோங்க. டயல் பேடில் வந்து ***4636#*** இப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோன் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோன் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே மொபைல் ரேடியோ பவர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நேராக வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டேரெக்டாக நம்ம யூடியூப் போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். யூடியூப் வந்தோம்னா யூடியூப் எல்லாமே வரும். மேலே பாருங்கள், இன்டர்நெட் ஏரோப்ளைன் மோட் ஆனில் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஏரோப்ளைன் மோட் ஆனில் இருக்குது. யூடியூப்பில் எல்லா வீடியோவும் வரும். உங்களுக்கு எல்லாமே இன்டர்நெட் மட்டும் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபோன் கால் எதுவுமே வராது. ஃபோன் மெசேஜ், இமெயில் எதுவும் வராது. இன்டர்நெட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை எப்போ யூஸ் பண்ணலான்னா, நம்ம வேண்டாதவங்க யாராவது நமக்கு ஃபோன் போட்டாங்கன்னா அவங்க ஃபோனையும் எடுக்கக்கூடாது, ஆனால் நம்ம இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப மட்டும் இந்த ட்ரிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல.